ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய கர்த்தருடைய தலைப்பு என்னவென்றால், மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை. வாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆமேன். அருமையான கர்த்தருடைய வார்த்தை. இந்த கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், இன்னைக்கு அநேக காரியங்கள் மூலியமாக நமக்கு சோதனை வரும். ஒன்று, கடன் தொல்லை. நம்மளுக்கு தெரிந்தோ தெரியாமையோ கடன் தொல்லை பெருகி கொண்டே இருக்கும். அது ஒரு சோதனை. பிசாசு கொண்டு வந்த பெரிய சோதனை. இன்னைக்கு அநேகர் கடன் தொல்லையால் பெரிய சோதனை சிக்கி கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று வியாதியை கொண்டு வருகிறதும் பிசாசு தான். அந்த பிசாசு நமக்குள்ளே இருக்கிறான். எந்த வியாதியில் இருக்கான்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் நம்ம ஜெபம் பண்ணி அந்த வியாதியை நீங்கி போவதாக நம்ம கர்த்தரிடத்தை ஜெபம் பண்ணணும். அதாவது நம்மளுக்கு சோதனை என்னென்ன சோதனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சோதனைகள் இருக்குது. இன்றைக்கி வியாதியின் சோதனை இருக்குது, பண பற்றாக்குறை சோதனை இருக்குது, அப்புறம் கடன் தொல்லை இருக்குது. இன்றைக்கி அநேகர் வீடு இல்லாமல் இருப்பாங்க, இடம் இல்லாமல் இருப்பாங்க, உடை இல்லாமல் இருப்பாங்க, உணவு இல்லாமல் இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சோதனைகள் இருக்குது. தேவன் நம்மோடு இருந்தால் கண்டிப்பாக அந்த சோதனைகளில் இருந்து நாம் ஜெயிப்போம். இந்த கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுன்னா, சோதனை அல்லாமல் மனிதருக்கு நேரிட சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு, அதாவது இப்போ நான் 1 லிட்டர் தண்ணி குடிப்பேன் உதாரணத்துக்கு. இன்னொருத்தர் 1.5 லிட்டர் தண்ணி குடிக்கலாம், இன்னொருத்தர் 2 லிட்டர் தண்ணி குடிக்கலாம். ஒருத்தர் 1/2 கிலோ பிரியாணி சாப்பிடலாம், இன்னொருத்தர் 1 கிலோ பிரியாணி சாப்பிடலாம், இன்னொருத்தர் 1.5 கிலோ பிரியாணி சாப்பிடலாம். 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலில் 1 லிட்டர் தண்ணி தான் ஊற்ற முடியும். 2 லிட்டர் வாட்டர் பாட்டிலில் 2 லிட்டர் தண்ணி தான் ஊற்ற முடியும். அங்கே 4 லிட்டர் தண்ணி ஊற்ற முடியாது. ஊற்றினா பொங்கி வெளியே வந்துடும். அதேமாரி நம்முடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்தாற் போல் ஒவ்வொரு விதத்திற்கும் ஒரு பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகள்லாம் நம்ம தாண்டுவதற்கு கர்த்தருடைய பலனையும் தருகிறார். இந்த சோதனை, அதாவது கடன் தொல்லை சோதனை, வியாதியின் சோதனை, வீடு இல்லையே, இடம் இல்லையே, ட்ரெஸ் இல்லையே, உணவு இல்லையே, பைக் இல்லையே, காரு இல்லையே அப்படின்ட்டு பலவிதமான சோதனைகளில் நம்ம சிக்கிக்கொண்டு இது இல்லையா அது இல்லையன்ட்டு புலம்பிக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் இது எல்லாத்தையும் தாங்கக்கூடிய பலத்தையும் கடவுள் தருகிறார். தப்பிக்கொள்ளும்படியாக போக்கையும் உண்டாக்குகிறார். இன்னைக்கு பெரிய பாதை என்னவென்றால், கடன் தொல்லை என்ற பாதை தான், வியாதி என்ற பாதை. இது ரெண்டும் இந்த பாதையை கடக்குது மிக கடினமானது. ஆனால் அது கடந்து செல்வதற்கு கடவுள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். இந்த சோதனையெல்லாம் தாண்டி செல்வதற்கு கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். விசுவாசிங்கள், கடவுள் டெய்லியும் நம்மளுக்கு அற்புதங்களை செய்கிறார். நம்ம சின்ன ஜெபம் செஞ்சால் அந்த சின்ன அற்புதம், பெரிய ஜெபம் செஞ்சால் பெரிய அற்புதம். உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணால் அதுக்கு மேலே அற்புதம் நடக்கும். ஆனால் இதெல்லாம் செய்ய விடாமல் பிசாசு தடுத்து கொண்டே இருப்பான். நிறைய பிரச்சனைகள் கொண்டு வந்து நம்ம முன்னாடி நிறுத்தி கொண்டு இருப்பான். கர்த்தர் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருங்கள்ன்றாரு. ஆனால் பிசாசு என்ன பண்ணுற, சோகத்தையும் மன அழுத்தத்தையும் கொண்டு வந்து நிறுத்துகிறான். ஆனால் இதெல்லாம் உதறி தள்ளிவிட்டு கர்த்தர் சொன்னபடி எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருங்கள். சந்தோஷமாக இருப்பதே கர்த்தருக்கு பிரியமான செயல். இன்றைய வார்த்தையை கேட்ட உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். மறக்காமல் உங்களது சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். லைக் பட்டனை லைக் செய்து விடுங்கள். உங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் மனதில் தோன்றிய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.